சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம மீனா இருந்துட்டு சீதாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வீட்டுக்கு போகிறாங்க. சீதா வந்து வீட்டில் இருக்கிறதுல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சீதா இருந்துட்டு ஹாஸ்பிட்டல்லே போய் பார்ப்போமா, இல்லை வேணாம் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம ஈவினிங்காக வந்து பார்த்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பூ கொடுக்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீதாவோட அம்மா இருந்துட்டு சீதாவை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அருண் இருந்துட்டு சீதாவோட அம்மாவை பார்க்க வராங்க. இங்கே பாருங்கம்மா, நான் வந்து உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துப்பேன், நான் ஒன்றும் கெட்ட பையன்லாம் கிடையாது, 2-3 டைமு ரூல்ஸை மதிக்காமல் உங்கள் மாப்பிள்ளை வந்து பண்ணார், அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இங்கே பாருங்க தம்பி, நீங்கள் எங்கிட்டெல்லாம் விளக்கம்லாம் சொல்லிட்டு இருக்காதுங்க, என் மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம சீதாவோட அம்மா சொல்லவும், நம்ம அருணுக்கு வந்து இவங்ககிட்ட என்ன பேசினாலும் புரிய போகிறதில்லன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அருண் இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா இனிமே சீதாவை மறந்துருமா அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னடா ஆச்சு, எதுக்கடா இப்படி சொல்கிற அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. நம்ம அருண் இருந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்க போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, நீ எதுக்கடா அவங்கள பார்க்க போனேன், பிரச்சனைலாம் சால்வ் ஆன அப்புறம் நீங்கள் போய் பேசலாம்லடா அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்லைம்மா சூட்டோட சூட எல்லாம் முடிச்சாதான், பேசி முடிச்சாதான் அதெல்லாம் சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவங்கெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீதா இருந்துட்டு அருணவே நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து இருந்துட்டு ஒரு மாப்பிள்ளையை பார்க்க போகிறாரு. அந்த மாப்பிள்ளை வந்து செட்டே ஆக மாட்டுறாரு, வேற மாப்பிள்ளையும் பார்க்குறாரு. ஆனால் ஒவ்வொரு மாப்பிள்ளையும் பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் சீதாவுக்கு ஏற்ற மாப்பிள்ளை ஒரு மாப்பிள்ளை கூட அமைய மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி வந்து மனோஜை எப்படி பேச வைக்கலாம், அவனை எப்படி வெறுப்பேற்றலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து வீட்டுக்கு வந்ததை பார்த்துட்டு நம்ம ரோகிணி இருந்துட்டு மகேஸ்வரி கிட்ட ஃபோன் பண்ணி மகேஷ்ன்னு சொல்லி நம்ம மனோஜ் வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. இனிமே விட்டா வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் இருந்துட்டு ரோகிணி கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாரு. அதை பார்த்த விஜயா வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக, என்னடா பண்ணிட்டு இருக்க மனோஜ் அப்படின்னு மாதிரி ரொம்பவே கத்துறாங்க. ஆனால் நம்ம மனோஜ் இருந்துட்டு, நான் இனிமே என் பொண்டாட்டி கூட பேசுவேம்மா, நீங்கள் எதுவுமே கேட்காதீங்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக, இனிமே நீ யாரோ நான் யாரோ, நீ என்கிட்ட இனிமே பேசவே பேசாத, நீ எனக்கு புள்ளையும் இல்லை, நான் உனக்கு அம்மாவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம இவனுக்கு வந்து மனோஜுக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங் ஆகிடுது. ஒரு பக்கம் சீதா இருந்துட்டு அருணை மறக்க முடியாமல் வாழ்கிறதுக்கே பிடிக்காம வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சீதாவோட அம்மா இருந்துட்டு, என்னடியாச்சு ரொம்ப டல்லாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஒன்றும் இல்லைம்மா ஒர்க் ப்ரெஷரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீதாக்கு வந்து வாழவே பிடிக்கல இல்லையா, அதனால ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சீதாவோட அம்மா இருந்துட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுமே நம்ம சீதா கிட்ட என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம சீதா சொல்லவும், இல்லடி நீ அவனையவே நினச்சிட்டு இருக்க போல, நீ வந்து அதை வந்து விட்டு தள்ளு, நம்ம மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காரு, நீ அவரை மட்டும் நினச்சிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம சீதா இருந்துட்டு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீதா இருந்துட்டு அருண் நினைப்பாலே மருந்து குச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீதாவோட அம்மா வந்து சாப்பிட கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. நம்ம சீதா மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மீனாக்கும் முத்துக்கும் கால் பண்ணி சொல்லவும், முத்து இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சீதாக்காக முத்து என்ன முடிவு எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.